சாத்தானாலே மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நாங்கள் அறியாதவைகள் அல்லது என்று 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பவுலடியார் சொல்லுகிற வார்த்தை நமக்கு தீர்மானமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது என்பதை நாம் உறுதி செய்து கொண்டு, ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து அவருடைய பந்தியில் சேரக்கடவன் என்று சொல்ல வாக்கிக்கிணங்க இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாக பிதாவின் ராஜ்யத்தில் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை நான் பானம் பண்ணுவதில்லை என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி சென்றிருக்கிற சூழ்நிலையில் அவரோடு கூட அவருடைய பந்தியில் அமர்ந்து 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கலாக அமரக்கூடிய பாக்கியமுடைய மக்கள், அவர்கள் சாத்தானின் தந்திரங்கள் நாங்கள் அறியாதவைகள் அல்ல என்று உறுதியாக அவர்கள் நம்புகிறவர்களாக இருந்து அந்த சாத்தானின் தந்திரங்களை மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் பாடமாக அமைத்து நாம் தியானித்து வருகிறோம். மனிதனுக்கு வைக்கப்பட்ட சோதனைகள் 3 சோதனைகள் தான் என்பதை நாம் உறுதி செய்கிறவர்களாக இருக்கிறோம். எப்படி நாம் அந்த 3 சோதனைகள் தான் மனிதனுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உறுதி செய்கிறோம் என்று சொன்னால், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைக்கப்பட்ட சோதனையும் 3 சோதனைக்குட்பட்டு இருக்கிறது என்பதையும், ஆதாமுக்கு வைக்கப்பட்ட சோதனையும் 3 சோதனைக்குட்பட்டு இருக்கிறது என்றும், யோபுக்கு வைக்கப்பட்ட சோதனையும் 3 சோதனைக்குட்பட்டு இருக்கிறது என்பதையும் நாம் தியானித்து பார்க்கும்போது நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும், இந்த கல் அப்பங்களாகும்படி சொல்லும் என்று ஆண்டவரிடத்திலே அந்த சோதனைக்காரன் உணவு சம்பந்தமான சோதனை வைக்கிறார். வசனத்தை மேற்கொண்டு, வசனத்தை அடிப்படையிலே கொண்டு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கடவுளுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்ற வார்த்தையை அடிப்படையிலே கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார் என்பதாக பார்க்கிறோம். இந்த கனியை புசிக்கும் நாளில் உன் கண்கள் திறக்கப்பட்டு நீ தேவர்களைப் போல் ஆவீர்கள் என்று சொல்லும்போது, அவர் இச்சித்து அந்த கனியை புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்து அவனும் புசித்து இருவருமாக தங்கள் நிர்வாணிகள் என்பதை அறிந்து கொண்டு உலகத்திலே தேவ சமூகத்திலே இருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். எனவே உணவு சம்பந்தமான சோதனைகளில் ஆதாம் ஏவாளும் விழுந்து போனார்கள். ஆனால் யோபுவிற்கு உணவு சம்பந்தமான சோதனை வந்தது. பயிர் வகைகள் அழிந்து போனது, ஆடு மாடுகள் அழிந்து போனது, ஓட்டி கொண்டு செல்லப்பட்டார்கள். ஆனாலும் அந்த சோதனையிலே அவர் 3 விதமான சோதனையிலும் அவர் நிலைத்திருந்தார் என்பதாக பார்க்கிறோம். அவருடைய உறவாக இருக்கக்கூடிய அந்த யோபுவின் மனைவி சொல்லுகிறார், தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று. ஆனால் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், கடவுளிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா என்று அங்கு யோபு அறிவுரை செய்து அந்த அதிலே வெற்றி பெறுகிறார் என்பதாக பார்க்கிறோம். நீ உன் மனைவியின் பேச்சுக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்ற கனியை புசித்தது நிமித்தமாக பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய் என்று அந்த உறவு சம்பந்தமான சோதனையில் ஆதாம் விழுந்து போனார் என்பதாக பார்க்கிறோம். நீ கடவுளுடைய குமாரனையானால் தாழ குதியும், நீ கடவுளுடைய குமாரனையானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்ற வார்த்தைகளை அவர் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு கடவுளை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறதே என்ற வார்த்தை அடிப்படையில் கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார் என்பதாக பார்க்கிறோம். ஆதாமோ விழுந்து போனார் என்பதாக பார்க்கிறோம். சகல ராஜ்யத்தையும் அவர் ஒரு நிமிஷத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு காட்டி, இவைகளின் மகிமை அனைத்தும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு பிரியமானவனுக்கு நீ இதை கொடுப்பேன், நீ தாழ விழுந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொள் என்று சொல்லும்போது, அவர் உன் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று சொன்ன வார்த்தையை அடிப்படையிலே கொண்டு சாத்தானை பணியாத படிக்கு அங்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார் என்பதாக பார்க்கிறோம். உலகம் அனைத்தும், உலகத்திற்குரிய அனைத்து உயிரினங்களும் உடைமைகளாக ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது.
ஆனால் ஆதாம் ஏவாளின் மீறுதல் நிமித்தமாக பூமி உன்னிமித்தம் இவைகள் சபிக்கப்பட்டிருக்கும் என்று அந்த சாபத்திற்குள்ளாக மனுக்குலம் சென்று விட்டது என்பதாக பார்க்கிறோம். எனவே உணவு சம்பந்தமான சோதனை, உறவு சம்பந்தமான சோதனை, உடைமைகள் சம்பந்தமான சோதனை, இந்த 3 சோதனைகள் தான் நமக்கும் வருகிறது என்பது எளிமையான உதாரணத்தின் வழியாக நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதாக பார்க்கிறோம். மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே இருந்து ஒரு சில வசனங்களை 33 வரைக்குமாக நாம் வாசித்தால், அங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதர்கள் எதை குறித்தெல்லாம் பெருமை பாராட்டுகிறார்கள் என்பதை மையமாக வைத்து நாம் அப்படி பெருமை கொள்ளக்கூடாது என்பதை விளக்குகிறார். படிக்கலாம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒருத்தனை பற்றி கொண்டு ஒருத்தனை பகைப்பான். படிங்க. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். ஆம், உலக பொருளை பகைத்து கடவுளை சிநேகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை, அல்லது உலக பொருளை பற்றி கொண்டு கடவுளை அசட்டை பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, உலக பொருளை பற்றி கொண்டவர்களாக இருக்கிறோம், கடவுளையோ அசட்டை பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். அப்படி நமது வாழ்க்கை இருக்கிறதா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. கடவுளுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று சொல்லுகிறார். அப்படிதான் இருக்குது. ஆனா பார்வைக்கு எப்படி வேணாலும் செய்யலாம், பார்வைக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா உண்மையாகவே நாம் கடவுளுக்கு ஊழியம் செய்தால் உலக பொருட்களையும் உலகத்துக்குரிய காரியங்களையும் வெறுத்து விட்டவர்களாக நாம் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் என்ன பண்றார் இந்த இடத்திலே நமக்கு எடுத்து காட்டுகிறார். அடுத்த வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். இதெல்லாம் நீங்க பாருங்க, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை கூட உணவு சம்பந்தமான சோதனை வருகிறது. எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளா இருக்கிறது அல்லவா என்று சொல்லுகிறார். அதுக்கு ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார் பறவைகளின் வழியாக. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகள் விதைக்கிறதில்லை, அறுக்கிறதில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷத்தவராய் இருக்கிறீர்களே என்று சொல்லுகிறார். அதனால கவலைப்படுகிறதுனால் எவர் தம்முடைய சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவார்கிறார். அப்படி சொல்லிட்டு உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று பாருங்கள், கவனித்து பாருங்கள், அது உழைக்கிறதில்லை, நூற்கிறதும் இல்லை. சாலமோன் முதலாய் தனது சர்வ மகிமையிலும் அப்படிப்பட்டவர்கள் உடுத்தி இருந்ததில்லை என்று சொல்லுவதாக பார்க்கிறோம். 30ஆம் வசனம் 30-33. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு கடவுள் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம். காட்டு புல்லுக்கு உங்களுக்கு அடுத்து உடுத்து அவ்வளவு நிச்சயம் அல்லவா? அதனால நீங்க எப்படி இருக்க கூடாது? ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாது. இதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க. அது மனுஷர்கள் தேடுகிறார்கள், அதற்காக நீங்கள் தேட வேண்டாம். அது எனக்கு தெரியும். முதலாவது நீங்கள் எதை தேட வேண்டும் என்று சொல்லுகிறார். இவெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியது என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அதனால நீங்க எண்ணத்தை தேட வேண்டுமா? 33. கடவுளுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அதனால நீங்க என்ன பண்ணுங்க? முதலாவது கடவுளுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்பொழுது இவெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுகின்றார். முதல்ல அவரை தேடுங்க, மீதியெல்லாம் அவர் கொடுத்துருவார். நீங்க அவரை விட்டுட்டு மீதியெல்லாம் தேடினீங்கன்னா அது உலகம் அப்படிதான் இருக்குது. இன்னைக்கு நம்ம அப்படிதான் இருக்கிறோம். இன்னைக்கு உலகத்தாரா இருக்கிறவர்கள் லக்ஸுரியா இருக்கிறவங்க தான் பிரியப்படுறாங்க. லேட்டா எந்திரிக்கலாம், ஆலயத்துக்கு போகாட்டி பரவாயில்ல, கடவுள் மன்னிச்சிருவாரு, கடவுளுக்கு என்னோட 1 மணி நேரத்தை நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றெல்லாம் எண்ணமுடையவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம். உலக பொருளுக்காக பிரயாசப்படுகிறவர்களாக இருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு அவருக்கு தெரியும். அதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பாரு.
முதல்ல அவருடைய ராஜ்யத்தை தேடுங்க, அவருடைய நீதியை தேடுங்க, இதெல்லாம் கிடைக்குங்கிறாரு. இதே பகுதியை லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் சொல்லுகிறார், அங்கு பட்சிகளை கவனித்து பாருங்கள் என்று மத்தேயு எழுதினார், இங்கு காகங்களை கவனித்து பாருங்கள் என்று பேசுகிறார். 12ஆம் அதிகாரம், லூக்கா 12ஆம் அதிகாரம் 24-25. காகங்களை கவனித்து பாருங்கள், காகங்களை கவனித்து பாருங்கள். காகங்கள் மனிதரோடு தொடர்புடையவர்களாக காணப்படுகிறது. அந்த காக்காயை கவனிச்சு பாருங்க, அது எப்படி ஒரு கூட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தலைவனும் அதிகாரியும் இருக்கிறார் என்று தெரியவில்லை. கொஞ்சம் பொருள் இருந்துச்சுன்னா, ஒரு உணவு இருந்துச்சுன்னா அது காக்கான்னு கூப்பிட்டு எல்லாத்தையும் வர வச்சு எல்லாம் ஒன்று விட்டு அது வாழக்கூடிய உணவை அருந்தக்கூடியவைகளாக இருக்கிறது என்று பேசுகிறார். படிங்க. காகங்களை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை. அவர் விதைக்கிறதில்லை, அறுக்கிறதில்லை, பண்டகசாலை இல்லை, களஞ்சியம் இல்லை, ஒன்றும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் கடவுள் பிழைப்பூட்டுகிறார், அதிகளையும் பிழைப்பூட்டுறார். அதனால கவலைப்படுறதுனால ஒரு மனுஷன் சரீர அளவோடு ஒன்றை கூட்ட முடியாதுங்கிறார். அது சைட்லயோ மேலேயோ என்பது அல்ல, வாழ்நாளை கூட்ட முடியாது. வேற மொழிபெயர்ப்பில் நீங்க பார்த்தீங்கன்னா வாழ்நாளை கூட்ட முடியாது என்பதாக அந்த இடத்துல போறது. கவலைப்பட்டு என்ன ஆயிடுவாங்க, அவர்கள் சீக்கிரமாக மடிந்து போய் விடுவார்கள் என்பதை தான் அந்த இடத்துல சொல்றாரு. ஸ்டேச்சர்ங்கிற வார்த்தை யூஸ் பண்றாரு அந்த இடத்துல. ஹலக்கியா அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. கிரேக்கத்தில் ஹலக்கியான்னு வார்த்தை யூஸ் பண்றாரு. மெச்சூரிட்டி அப்படிங்கிற இன் நம்பர் ஆஃப் இயர்ஸ்ங்கிற அதான் சொல்றாரு. அப்போ வாழ்நாளை கூட்ட முடியாது என்பதைத்தான் அந்த இடத்துல மையமாக பார்க்க வேண்டியதாக பார்க்கும். எனவே நமக்கு வேண்டிய ஆகாரம் அவரிடத்திலே இருக்கிறது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கடவுளை வாய்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அந்த வார்த்தை என்ற ஆகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ள பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் பார்க்கிறோம். அதுதான் யோபு எழுதுகிறார் 12ஆம் அதிகாரம், 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோபு 23:12. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்கவில்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். அது என்ன சொன்னாரோ அது வாழ்க்கையில நம்ம அபியாசம் பண்ணணும். அது நான் பின்வாங்கவில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாக, அவருடைய வாயின் வார்த்தைகளில் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாக காத்துக்கொண்டேன்கிறார். நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்கிறார். அந்த வார்த்தையில தான் இருக்குது எல்லாம். அதன் அதிகமாக அந்த வார்த்தைகளை நான் காத்துக்கொண்டேன்கிறார். இதே பகுதியை எரேமியா எப்படி எழுதுகிறார் பாருங்க. அடிக்கடி நான் படிக்கிற வசனம் தான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எரேமியா 15:16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். அந்த வார்த்தைகள் எப்படி இருந்ததாம்? உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சி. அந்த வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்ததுங்கிற. அதுதாங்க முக்கியம். நம்ம வசனத்துக்கு மட்டும்தாங்க நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். இருதயத்துக்கு சந்தோஷமாக இருந்தது. அதனால என்ன நடந்ததுங்கிறாரு, சேனைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. அவர் பேர் எனக்கு வச்சுட்டாங்க. அவர் பேர் என் மேல வச்சு அவரை நான் உணவாக எடுத்துக்கொள்ளும் போது அவருடைய பெயர் எனக்கு வந்து விட்டதுங்கிற. பொதுவா சொல்லுவாங்க, மான் கறி சாப்பிட்டா நம்ம மேல என்ன ஸ்மெல் அடிக்கும்பாங்க? புல்லு ஸ்மெல் அடிக்கும் இல்லையா? மான் கறி சாப்பிட்டா மான் மேல புல்லு ஸ்மெல் அடிக்கும், நம்ம மேல புல்லு ஸ்மெல் அடிக்கும். அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொண்டால், நாம் உணவாக ஏற்றுக்கொண்டால் நம்ம மேல என்ன ஸ்மெல் அடிக்கும்? அவரை அறிகிற அறிவின் நற்கந்தமாக நீங்கள் இருப்பீர்கள். அப்படிதான் பேசுறார். இரண்டாவதாக அங்கு உணவு சம்பந்தமான சோதனை நமக்கு வருகிறது. அந்த உணவு சம்பந்தமான சோதனை எப்படி வேணாலும் வரலாம். அந்த உணவு சம்பந்தமான சோதனை புசிக்க வேண்டாம் என்று நிர்பந்தப்படுத்தப்பட்டதை நாம் புசித்தால் அந்த சோதனை நம்மை கெடுத்து விடுகிறது, நம்மை அழித்து விடுகிறது. அதான் சொல்றாரு, நம்ம தேவையில்லாத உணவுகளை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது, நாம் எடுத்துக்கொள்ளவும் கூடாது. மதிமயக்க செய்யக்கூடிய உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. இப்படி பலவாறாக இருக்கிறது, பல உதாரணங்கள் உண்டு. இரண்டாவதாக அங்கு உடைமைகளை பற்றி பேசுகிறார். இரண்டாவதாக உடைமைகளை பற்றி பேசுகிறார். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13 முதல் 17. 1 யோவான் 2 13 முதல் 17.
பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிற நீங்கள் அறிந்திருக்கபடியால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறபடியால் உங்களுக்கு எழுதுகிறேன் அப்படிங்கிற 13ஆம் வசனம் சொல்றார். 14ஆம் வசனத்துல பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதி, அதை அப்படியே ரிப்பீட் பண்றார். ஆதி முதல் இருக்கிறவரை பிதாக்கள் அறிந்திருக்கிறார்கள். பிதாக்கள் என்று அழைக்கப்படுகிற ஆதி முதல் இருக்கிற யாவே கடவுளை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக வாலிபரே, நீங்கள் வாலிபர்களை பற்றி பேசும்போது 13ஆம் வசனத்துல வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபர்கள் தான் பொல்லாங்கனை ஜெயிக்கிறார்கள். வாலிபர்கள் எப்படி பொல்லாங்கனை ஜெயிக்க வேண்டும் என்று அடுத்த வசனத்தில் எழுதுகிறார். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் கடவுளுடைய வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளை விட்டார் அந்த இடத்துல. அப்படின்னா வாலிபருடைய இருதயத்தில் என்ன இருக்க வேண்டும்? கடவுளுடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும். அந்த வார்த்தைகள் இருந்தால்தான் பொல்லாங்கனை ஜெயிக்க முடியும். வார்த்தைகள் இல்லை என்று சொன்னால் பொல்லாங்கனை ஜெயிக்க முடியாது. தீர்க்கமாக சொல்லிவிட்டார். அதனால நம்ம இருதயத்தில் என்ன வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் கேட்டால், வார்த்தைகளாகிய இயேசு கிறிஸ்துவை வைத்துக்கொண்டு அவரை போலவே வாழ கற்றுக்கொள்ளுவர்கள் இருக்க வேண்டும் என்பதாக பார்க்கிறோம். அடுத்த வசனம் சேர்த்து வாசிக்கலாம். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். அதனால நாம் எப்படி இருக்கணும் கேட்டேன், நான் உலகத்தான் அல்லாத போல நீங்களும் உலகத்தான் அல்ல என்றார் ஜீசஸே. அதனால உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாதிருங்கள். ஏன்? ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் யார் அன்பு இல்லையவா? பிதாவின் அன்பு இல்ல. உலகத்தில் நம்ம அன்பு கூர்ந்தோம்னா பிதாவுடைய எண்ணம் நம்மகிட்ட இருக்காது அப்படின்றார். அப்புறம் ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும், ஏன்னா மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டான பிசாசினால் உண்டானவைகள் சொன்னா சரியா இருக்காது. கொஞ்சம் மாத்தி எழுதிட்டார். அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள், பிதாவினால் உண்டானவை அல்ல. என்ன அப்படின்னு யாரும் உண்டாது? பிசாசினால் உண்டானதுன்னு அர்த்தம். அவர் எழுதும்போது பாலிஷ் எழுதியிருக்காரு. அவைகள் உலகத்தினால் உண்டானவை. உலகம் யாரு கையெழுத்து? பிசாசு கையெழுத்தப்பட்டிருக்கிறது. அதனால 17ஆம் வசனம், உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். பிரியமான சகோதரர்களே, உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒளிந்து போகும். கடவுளுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆனா கடவுளுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் மட்டுமே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இதுதான் நற்செய்திங்கிறார். படிச்சிட்டீங்களா முழுசா? படிங்க. யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் அதிகமாய் கிருபை அளித்திருக்கிறாரே, ஆதலால் கடவுள் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. யாக்கோபு 4:6. அதிகமாய் கிருபை அளிச்சிருக்கிறார். அதனால பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன பண்றாரு? அவர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லுவதாக பார்க்கிறோம். அதுக்கு உதாரணத்தை சொல்லுகிறார். லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் 13 முதல் 31, 15 முதல் 31 பொருளாசை குறித்து எழுதுற. அவர்களை நோக்கி பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பின்பு அவர்களை நோக்கி பொருளாசை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஒருத்தருக்கு எத்தனை திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது ஜீவன் அல்ல. அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவருடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, ஆமா நல்லா கொண்டு சேர்த்து வச்சிருக்கேன், பெருசா கட்டி பெருசா சேர்த்து வச்சிருக்கேன், உடைமைகளை அதிகப்படுத்துகிறேன். பின்பு ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டு, ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கிறது சொல்றாராமா. இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பா இரு என்று, ஏங்க அப்பா, இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பா இரு என்று என் ஆத்மாவோட சொல்லுவேன், அப்படின்னு அவர் என்ன பண்றாராமா? சிந்தித்து சொல்லிக் கொண்டான். அவனுக்குள்ளே சொல்லிக்கிறாரு. கடவுளோ அவரை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். சொல்ற பாருங்க, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்தில் எடுத்துக் கொள்ளப்படும், அப்பொழுது
நீ சேகரித்து வைத்தவர்கள் யாருடையதாகும்? அதானே நடக்குது, அதான் நடக்குது உண்மை. வேற யாருக்கோ போகுது. நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைச்சு 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 சம்பாரிச்சு நீங்க என்னதான் சேர்த்து வச்சாலும் அது யாருக்கு அது போக போகுது? அவங்க பையன் வந்து அழிச்சு போடுவா எல்லாத்தையும். இது நடந்திருக்கிற கூடிய உண்மை. கோடி கோடியா சம்பாரிச்சு வச்சு பையன் வந்து அழிச்சு போட்டானா, புள்ள வந்து அழிச்சு போடுச்சுன்னா என்ன பிரயோஜனம்? அதுல ஒரு பிரயோஜனம் இல்லையா? இல்ல. அடுத்த வருஷம் அதனால கடவுளிடத்தில் ஐஸ்வர்யவானா இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். கடவுளிடத்தில் ஐஸ்வர்யவானா இல்லாமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைத்துக்கிறவன் இப்படித்தான் இருக்கான்ட்டார். அப்ப ஐஸ்வர்யம் எங்க சேர்த்தணும்னா கடவுள்கிட்ட தான் அந்த ஐஸ்வர்யத்தை சேர்த்தணும். அப்ப கடவுளுடைய ஐஸ்வர்யம் எது அப்படின்னு கேட்டோம்னா படிக்கலாம். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷம். அவருக்குள் அறிவு ஞானம் என்பவை பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. மேட்டிமையாக அல்ல. படிக்கலாம். இது ரோமர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று நீ அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இதாங்க ஐஸ்வர்யம். அவருடைய தயவு இதை நீ அசட்டை பண்ண. அவருடைய தயவு, அவருடைய நீடிய பொறுமை, அவருடைய சாந்தம் இதை அசட்டை பண்ணிட்டு உலக பிரகாரமா வாழ்ந்து நாம் என்னத்தை சாதிக்க போகிறோம்? அதிலே 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் ரோமர். அவர் கொடுக்கிறாரு, அதை நாம் அசட்டை பண்ணுகிறவங்களா இருக்கிறோமா? கடவுளுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய அறிவு ஞானம் எவ்வளவா ஆழம் எவ்வளவா இருக்கிறதுங்கிற. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள். அவருடைய வழிகள் ஆராயப்படாது. போதும், அவருடைய வழிகள் ஆராயப்படாது. அறிவு ஞானம், கடவுளுக்கு பயப்படுற ஞானத்தின் ஆரம்பம் பட்சத்தின் அறிவு. இதெல்லாம் விட்டு நம்ம பைபிள் படிக்கிறோமா அப்படின்னு கேட்டா எத்தனை பேரை கூட நான் டெய்லி படிக்கிறேன், எத்தனை பேர் நம்ம கை தூக்குவாங்க? டெய்லி எவ்வளவு நேரம் நீங்க பைபிள் படிப்பீங்கன்னா பைபிள் நாங்களா படிக்கிறதா அப்படின்னு கேட்கிற காலமாக அது இருக்கிறது என்பதாகத்தான் பார்க்கும். அப்படிப்பட்ட காலமாக இது இருக்கிறது. அதனால இந்த வார்த்தைகள் கிடைத்த உடனே என்ன பண்ண, நம்ம உட்கொள்ளுகிறவர்களாக, அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக, அதுதான் எனக்கு உடமையாக இருக்கிறது என்று நாம் செயல்படுகிறவர்களாக இருக்க என்பதாக படிக்கிறோம். எரேமியா 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எரேமியா 20:9. ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். அதனால எனக்கு கஷ்டமாயி போச்சு. யாரும் ஒண்ணு கேட்க மாட்டேங்கிறாங்க, யாரும் ஒண்ணு கவனிக்கல. அதனால நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் அவருடைய நாமத்தை குறித்து பேசாமல் இருப்பேன்னு நினைச்சாராம். யாரு? எரேமியா தீர்க்கதரிசி. அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு, ஆனாலும் அவருடைய வார்த்தைகள் என் எலும்புகளில் அடைபட்டு இருந்தது. எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது. அடைபட்டு இருந்தது. அக்கினியை போல இருதயத்தில் இருந்தது. என்னால என்ன செய்ய முடியல? அதை சகித்து இழைத்து போனேன். நான் பொறுக்க கூடாம முடியல. என்னால சொல்லாம இருக்க முடியல. சந்தை வெளியில் போதவர் வருகிற இடத்திலே அங்கு பவுலடியார் பேசினார். அந்த ஆற்றங்கரையிலே அமர்ந்து கொண்டு அங்கு தண்ணீர் முன்ன வரக்கூடிய ஸ்திரீகளிடத்திலே பேசினார். மார்ஷ் மேடையில கொண்டு போய் நிறுத்தினாங்க அவரை. நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. 3வது சோதனையாக வரக்கூடியது இங்கு உறவு சம்பந்தமான சோதனை என்பதாக. உடைமைகள் சம்பந்தமான சோதனை, உணவு சம்பந்தமான சோதனை வந்துச்சு. இதெல்லாம் விழுந்து எந்திரிச்சுட்டு தான் இருக்கிறவங்களாகத்தான் நாம் இருக்கிறோம். ஏன்னா சாத்தானின் தந்திரங்களை நாங்கள் சரிவர புரிந்தாத நிலைமையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். 3வது சோதனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி பேசுகிறார் பாருங்கள். லூக்கா 40ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 41-42. மார்த்தாட்ட சொல்றாரு, அது மார்த்தா சொல்றாங்க, நான் தனியாவே நான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், என் சகோதரர்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லும் போது அதுக்கு மார்த்தாட்ட சொல்றாரு ஜீசஸ், மார்த்தாளே
மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. தேவையானது ஒண்ணுதான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். உலக பிரகாரமான காரியங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு, சரீர பிரகாரமான காரியத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு, நமது நாக்குக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? அப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் கடவுளுடைய ராஜ்யத்துக்கு நாம் தகுதியுடையவர்கள் அல்ல என்றுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதனால சொல்றாரு, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், தேவையானது ஒன்றுதான். மரியாதை தன்னை விட்டு ஈடுபடாதே நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்ங்கிறாரு. இப்போ இப்படி சூழ்நிலையில ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடக்கிறத பார்க்கிறோம். மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல ஒரு உவமையை அவர் சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் நடந்த நிகழ்வையும் நாம் சேர்த்து நாம் வாசிக்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43 50. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். ஆமா, நம்ம இதயத்திலே பிசாசு இருக்கிறதா, பிசாசு குடிகொண்டிருக்கிறதா என்று நாம் சோதித்தறிந்து அதை விரட்டி விடுகிறவர்களா இருக்க, விரட்டி விட்டதுக்கு பின்பு அது வெறுமையாக ஜோடிக்கப்பட்டிருக்கிறதா என்று நாம் சிந்திக்க வேண்டும். அதுக்குள்ள ஜீசஸ் கொண்டு உள்ள வைக்கணும். ஜீசஸ் கொண்டு உள்ள வைக்கலைன்னா ஒன்று போயிட்டு 7 கூட்டிட்டு வந்தோம். இதான் நிலைமை. இதுக்கனே உதாரணங்கள் உண்டு. அப்ப அவனுடைய முன்னிலைமை, அவனுடைய பின்னிலைமை முன்னிலைமை காட்டிலும் மிக மோசமானதாக போய்விடும் என்று இந்த ஓமையை சொல்றாரு. சொன்னவன என்ன நடக்குது பாருங்க. இப்படி அவர் ஜனங்களோட பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோட பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள். உம்முடைய தாயாரும் சகோதரரும் உம்மோட பேச வேண்டும் வெளியே நிற்கிறார்கள். நம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, அம்மாவும் பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாம் வெளியே நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னவனுக்கு என்ன சொல்ற, அப்படியா அவளை உள்ள வர சொல்லு அப்படின்னு அவருக்கு டோக்கன் கொடுத்து முன்னாடி கூப்பிடல. என் தாயார் யார், என் தாயார் யார், என் சகோதரர் யார், என் சகோதரர் யார், என் சகோதரிகள் யார், என் உறவினர் யார்? தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, தம்முடைய கையை தம்முடைய சீஷர்களுக்கு நேராக நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்தல. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு எவரோ அவரே எனக்கு அவரே எனக்கு சகோதரரும் சகோதரரும் சகோதரிகளும் தாயுமாய் இருப்பாருங்கிற. பரலோகத்தின் பிதாவின் சித்தத்தை தாய் செய்யவில்லை என்று சொன்னால் இயேசுவுக்கு சகோதரர் கிடையாது. பரலோகத்தின் பிதாவின் சித்தத்தை நீங்களும் நானும் செய்யவில்லை என்று சொன்னால் இயேசுவுக்கு நாம் சகோதரர் கிடையவே கிடையாது. நம்ம வேணா சொல்லிக்கலாம், நான் கிறிஸ்தவன் தான், என் பேர் கிறிஸ்தவ பேர் தான், நான் கிறிஸ்டின் தான் அப்படின்னு நீங்க ஊர் பூரா சொல்ல, உலக பூரா சொல்லலாம். ஆனா பரலோகத்தின் பிதாவின் சித்தத்தை நாம் செய்கிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது அவர் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் சொன்ன மாதிரி நாம் செய்து கொண்டு இருக்கிறோமா? 21ஆம் வசனம், பரலோகத்திற்கு என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனை பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பேனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தா என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லைங்கிற. பரலோகத்திற்கு பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். இயேசு பார்த்து இயேசுவே இயேசுவே கர்த்தாவே கர்த்தாவே சொல்ல பிரவேசிக்க முடியாது என்று ஆணித்தரமாக அவர் பேசி இருக்கிறார் என்பதாக பார்க்கிறோம் மலைப்பிரசங்கத்தில். அப்படின்னா பிதாவின் சித்த என்ன அப்படின்னா அதைத்தான் சமாரியா ஸ்திரீட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு. யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல அவங்க போஜனம் கொண்டு வந்துடுறாங்க, ரவி போஜனம் பண்ணுங்கிறாரு, ஆனா அவர் சாப்பிட்றது இல்லை. அந்த இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க, நீங்கள் அறியாத ஒரு போஜனம் உண்டு நான் புசிப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு 34 இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனம்ட்ட. நம்மை அனுப்பினவருடைய கிரியை சித்தம் என்ன, அதோடைய கிரியை என்ன அப்படிப்பட்டா எல்லாங்க அதெல்லாம் இருக்கட்டுங்க, அதெல்லாம் ஜீசஸ் வந்து கூட்டு போயிடுவாருங்க, மன்னிச்சிருவாரு, பிரச்சனை இல்லை, நான் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம்.
பிதாவின் சித்தத்தின்படி ஒரு கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனம் என்று இயேசு வாழ்ந்தார். ஆனா இயேசுவுக்கு உட்பட்ட கிறிஸ்தவர்களும் அப்படித்தானே வாழ வேண்டும். அப்படின்னா பிதாவின் சித்தம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா 2 தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். கடவுள் ஒருவர், கடவுளுக்கு மனுஷனுக்கு மத்தியஸ்தர் ஒருவர். இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் நீங்க வாழ்ந்து காட்டணும், இதை தான் நீங்க சொல்லணும் என்பதாக அந்த இடத்துல நம்மோடு கூட பேசி இருக்கிறார் என்பது நாம் பார்த்து கவனித்து பார்க்கலாம். இதே பகுதியை லூக்கால எழுதுறாரு. அவங்க சீஷர் சொல்றாங்க, உங்க அம்மாவும் சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எனக்கு தாயும் சகோதரனும் சகோதரியுமா இருக்கான்னு சொன்னார் இல்லையா. இப்ப மரியாளை பத்தி சொல்றாங்க. மரியாள் பாக்கியவதி என்று நாம் சொல்லுகிறோம், மரியாள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லுகிறோம். மரியாள் தான் சிறந்தவர்கள். இயேசுவுக்கு அடுத்தபடியாக, இயேசு கிறிஸ்துக்கு அடுத்தபடியாக இருக்கிறது மரியாள் தான் என்பது நிச்சயிக்கப்பட்டதாக இருக்கிறது. ஸ்திரீகளுக்குள் பாக்கியவதியாக இருக்கிறார். இன்னைக்கு ரோமன் கேத்தலிக்க என்ன பண்ணிட்டாங்க, கோசேவர் அப்படின்னு மரியாதை வச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி கோ ரட்சகர், ரட்சகர் இயேசு கிறிஸ்து, அவரோடு கூட சேர்ந்து ரட்சிக்கும் தன்மை உடையவராக மரியாள் இருக்கிறார்கள் என்றுதான் கத்தோலிக்கத்தில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு அதை மாத்திட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா நம்ம தெரியல, எனக்கு போப்ல ஆர்டர் போட்டாங்க. ரட்சகர் இயேசு ஒருவர் தான், மரியாள் கோ ரட்சகராக இணையாக இருக்கிறார்கள் சொன்னதை இன்னைக்கு மாற்றிக்கொண்டார்கள் என்று உங்களுக்கு பத்திரிகை செய்தியாக நான் பார்க்கிறோம். வாட்டிகன்ல முடிவு பண்ணிட்டான். எதனால முடிவு பண்ணாங்கன்னா, இயேசுதான் அதை முன்மொழிந்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இதை சொல்லும் போது இந்த ஓமையை பத்தி பேசுறாரு இல்லையா, அந்த ஓமையை பத்தி பேசின உடனே ஒரு அம்மா எந்திரிச்சு என்ன சொல்றாங்க பாருங்க. லூக்கா 11ஆம் அதிகாரம் 27-28. லூக்கா 11:27. அவர் இவைகளை சொல்லுகையில் ஜனக்கூட்டத்தில் ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, படிங்க, உம்மை சுமந்த கர்ப்பமும் நீ பாலுண்ட முலைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொன்னார். யாரை பத்தி சொல்றாரு? மரியாளை பத்தி சொல்றாரு. உங்க அம்மா பெரிய பாக்கியவதி அப்படின்னு சொல்லும்போது ஆமா அப்படின்னு ஜீசஸ் சொல்லணும். எந்த ஒரு தாயாரை பற்றி நீங்கள் உயர்வாய் பேசினால் அந்த தாயார் உயர்வானவர்கள் மகமகிழ்வார்கள். மனுக்குலம் நாம் அப்படிதான் பண்ணுவோம். ஆனா ஜீசஸ் என்ன சொன்னார் தெரியுமா? அதுக்கு அப்படி ஆனாலும் இருக்கலாம், பாக்கியம் உள்ளவைகள் தான். ஆனால் அப்படி ஆனாலும் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியம். ஆனாலும் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியா மரியாளுக்கு மேல யார் வர? கடவுளுடைய வார்த்தையை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதை காத்துக் கொள்ளுகிறோம். ஒருவேளை மரியாளும் அந்த இயேசுவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு இருதயத்திலே காத்துக் கொண்டிருந்தால் அவர் அந்த ரேஞ்சில் வந்துருவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த ஆலய தகுதிக்கு செல்லக்கூடிய ஒரு மனவாட்டி வகுப்பாரை பற்றி தான் அவர் அங்கு பேசுகிறார். ஆனாலும் அவருடைய வார்த்தையை, கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்கள் 30-60 அல்ல 100 பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கக்கூடிய மக்கள் கூட்டத்தை தான் அவர் அங்கு பேசுகிறார் என்பதை நாம் லகுவாக புரிந்து கொள்வர்களாக இருக்கிறோம். எரேமியா 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எரேமியா 33:6. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும், அவர்களை அழிவுக்கு தப்புவித்து அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்து. நமக்கு குணமாக்கிட்டாருன்னா என்ன பண்றாரு? அவரு சமாதானத்தை வெளிப்படுத்து, சத்தியத்தை வெளிப்படுத்து. நம்ம ஆரோக்கியம் வரப்படும். நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை ஆகி போச்சு, நமக்கு ரொம்ப முடியல, நீ செத்து போயிட வேண்டார் டாக்டரு, இல்லை உன் புள்ள செத்து போயிடும், உன் பையன் செத்து போயிடுவான் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாரு. உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பயங்கரமா ஜெபம் பண்ணுவோம். 24 முடிச்சா 24 மணி நேரம் கடவுள் கொடுப்போம். இப்ப சோகம் கொடுத்துட்டாரு, ஆரோக்கியத்தை வர பண்ணிட்டார், நல்லாயிட்டோம், குழந்தைங்க நல்லாயிடுச்சு, என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? அவ்வளவுதான், அவ்வளவுதான். வேலை கொடுத்துட்டாருல்ல, பிழைக்க வச்சுட்டாருல்ல, என் பிள்ளை பிழைக்க வச்சுட்டாருல்ல,
என் பையனை பிழைக்க வச்சுட்டாருல்ல, நான் பிழைச்சிட்டேன்ல, வாடா சீட்டால போலாம், வாடா வா தண்ணி போடலாம் வா. அப்படியா இருக்கிற நிலைமை? நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நமக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்காக நாம் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம்? நாம 1 மணி நேரம் நம்ம செலவு பண்றதுக்கு நமக்கு தகுதி இருக்கா இல்லையா நம்ம சிந்திக்கணும். நமக்கு இருக்கா இல்லையான்னு சிந்திக்கணும். எனக்கு 1 மணி நேரம் நான் கொடுக்க முடியாது என் கடவுளுக்கு. கடவுள் எனக்கு ஜீவனை கொடுத்துட்டாரு. நான் ஏறி உட்காந்து கார்ல ஏறி உட்காந்தேன்னா ஒரு சிலுவை போட்டு போயிடுவேன். மாதா கோயில பார்த்தா சிலுவை போடுவேன். என்னை பாதுகாக்கிற கர்த்தர் இருக்கிறாரு. அப்படின்னு நிலைமையில நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நாம் ஜாக்கிரதை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக பார்க்கிறோம். சௌக்கியமும் ஆரோக்கியம் வரம் பண்ணி அவர் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். சத்தியத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை நமக்கு இருக்கான்னு பார்க்கணும். சத்தியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை நமக்கு இருக்கிறது. சௌக்கியத்தையும் ஆரோக்கியம் வெளிப்படுத்தி சத்தியத்தை வெளிப்படுத்து. சத்தியத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தாங்க இத்தனை பாடுகள் கஷ்டம் நமக்கு வருது. ஆனால் நாம் அதை விட்டு ஓடுகிறவர்களாக இருக்கிறோமா இல்லை அதில் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சிந்திக்க பார்க்கலாம். அவர்கள் இருக்க வேண்டும். இதைதான் பேதுருவின் மூலமாக நமக்கு உதாரணத்தை காட்டுகிறார். படிங்க லூக்காவின் நற்செய்தி நூல் 22ஆம் அதிகாரம் 31-32 வசனங்கள். லூக்கா 22:31-32. பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே, பின்னும் கர்த்தர் சீமோன்ட்ட சொல்லுகிறார், நான் ஒரு காலம் உம்மோட சாக வேண்டியிருந்தால் நான் சாவேனே தவிர மறுதலிக்க மாட்டேன்னு சொன்ன உடனே சீமோன்ட்ட உடனே என்ன சொல்றாரு பாரு, சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடை, இதோ கோதுமையை சுலகினாலே புடைப்பது போல சாத்தான் உங்களை புடைப்பதற்கு அனுமதி பெற்றுக் கொண்டான்கிற முரத்துல புடைக்கிற மாதிரி சாத்தான் அனுமதி வாங்கிட்டான். கஷ்டம் வருது, துன்பம் வருது, எல்லாம் வருது, உன்னை புடைப்பதற்காக அனுமதி பெற்றுக் கொண்டார் இடத்திலே. ஆனா அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டுதல் செய்கிறேன். வேண்டுதல் செஞ்சுட்டாரு. இப்ப குணம் ஆயிடுச்சு. என்ன பண்ண சொல்றாரு அவரு? சத்தியத்தை வெளிப்படுத்திட்டாரு. சகோதரரை ஸ்திரப்படுத்து. நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை குணப்படுத்தின்னு சொல்லல, உன் சகோதரை ஸ்திரப்படுத்து. அது நம்ம செய்யணுமா? நம்ம குணம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு குணமான பின்பு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம சகோதரை ஸ்திரப்படுத்த வேண்டும். அவர் செஞ்சாருங்க அதைய. பவுலடியார் அதை தொடர்ந்தார். இயேசு செய்தார், பேதுருவும் செய்தார், பவுலும் தொடர்ந்தார். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சகோதரர்களை ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறோமா அல்லது பாலும் கிணறில் தள்ளி கொண்டிருக்கிறோமா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, படிக்கலாம். யோபின் புத்தகம், மன்னிக்கவும், யாக்கோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10, 11, 19, 20. யாக்கோபு 5, 10, 11, 19, 20. என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுதலுக்கு, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள், இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். யோபின் பொறுமையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆதாம் எழுந்து போனார் 3 சோதனையில். இயேசு எதிர்த்து நின்று ஜெயித்தார். வசனத்தின் வழியாக யோபுவும் ஜெயித்தார். அதான் சொல்றாரு, யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தரின் செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. மிகுந்த உரக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறார். மிகுந்த இரக்கமும் உருக்கமும் உள்ளவராயிருக்கிறார். நமக்கு உறக்கம் உள்ளவராக அப்படி சொல்லக்கூடாது. நாம தான் உறக்கம் உள்ளவர்களாக நாம் இருந்து நாம் வாயை பொழந்து கொட்டாய் விட்டு கொண்டு இருக்கிறவர்களாக. அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். உருக்கம். யோபின் பொறுமை குறித்து கேள்விப்படுற செயலின் முடிவை நீங்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படி நம்ம பொறுமையாக இருந்து வெற்றி சிறக்க கடமைப்பட்டவர்களா இருக்க வேண்டும். அதில் இப்படி 19, 20 படி. சகோதர சகோதரிகளே, உங்களில் ஒருவர் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது, மற்றொருவர் அவரை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை அந்த பாவியை திருப்புகிறவர் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன்கிறார். திருப்ப வேண்டும். அது அவர் செய்வார்.
அதுக்காக நாம் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். எனவே அந்த பொறுமை நமக்குள்ளாக ஆண்டவர் தர வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றாக. எங்க அண்ணன் ரொம்ப கோபக்காரர். அவர் பசி வந்த செவு தட்டி உதைப்பாரு, ரோட்ல போறவங்க அடிச்சிருவாங்க. பயங்கர கோபக்காரர். செக்ரட்டரியே அடிக்க போயிட்டார் அவங்க ஸ்கூல்ல. அப்படி மோசம். அவர் டெய்லி ஜெபம் பண்ணுவார். என்ன ஜெபம் பண்ணுவார்? கடவுளே எனக்கு பொறுமையை கொடு, கடவுளை பொறுக்கை கொடுன்னு கேட்பார். அவர் பொறுமையை கொடுன்னு கேட்டு ஜெபிச்சு முடிச்ச உடனே பலார்னு ஒரு அறை வைக்கிற மாதிரி அவர் சூழ்நிலை அமையும். அப்போ அவர் நினைப்பார், பொறுமையை கொடு பொறுமையை கொடுன்னு நான் என்கிட்ட கேட்டுட்டே இருக்கிறேன், ஆனா நான் கையிட்டு அடிக்கிற அளவுக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது, இந்த சூழ்நிலை வராம தான் நல்லது, அப்ப நான் பொறுமையா இருப்பேன் அப்படிதான் முதல்ல நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சுதாமா, பொறுமையா பொறுமையா இருக்கணும் நான் கேட்டுட்டே இருக்கிறேன், பொறுமை இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் அல்லவா என்னால் பொறுமையா இருக்கிறது நிரூபிக்க முடியும் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் பொறுமையா இருக்கணும்னு ஜெபம் பண்ண உடனே பொறுமையை இருக்கக்கூடிய சூழ்நிலை, பொறுமையை இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் அவர் அப்படியே கட்டுப்பாடு 1 2 100 வரைக்கும் ஒரு பிரசங்கேஷம் சட்டுன்னு திட்டணும்னு வந்துச்சா 1 to 100 என்னங்க டிலே பண்ணி பொறுமையா வந்துடும் உங்களுக்குள்ள என்று பேசுவதாக பார்க்கிறோம். வெளிப்பிரசேஷம் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். வெளிப்பிரசேஷம் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனம். இதோ என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீங்கள் காத்துக்கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூமியின் மீது வரக்கூடிய சோதனை காலத்திற்கு தப்பும்படியாக நானும் உன்னை காப்பேன். சோதனை காலம் வந்துருச்சு பூமியில குடியிருக்கிறவங்க கிட்ட. அந்த சோதனை காலத்துல நீங்க பொறுமையா இருங்க, அதை தப்பும்படி நானும் உன்னை காப்பேன், உங்களை காப்பேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவரும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டு நிச்சயத்தில் பற்றி கொண்டு. யாரும் உங்களிடம் எடுத்து போட முடியாது, எடுத்து போட முடியும். அதை நீ பொறுமையா இருந்து சகித்து ஆண்டவரிடத்திலே மனஸ்தாபப்பட்டு அறிக்கையிட்டு ஒப்படைத்து, இனிமேல் இப்படிப்பட்ட தவறுகளை நான் செய்ய மாட்டேன், இனிமேல் நான் பொறுமையாக இருப்பேன். அது உணவு சம்பந்தமான சோதனை வரலாம், அல்லது உடைமைகள் சம்பந்தமான பணம் காசு போன்ற சோதனைகள் வரலாம், அல்லது உறவு சம்பந்தமான சோதனைகள் வரலாம். இவை எல்லாவற்றிலும் நான் பொறுமையாக இருந்து ஜெபத்தோடு கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி வசனத்தின் வழியாக வெற்றி சிறந்தாரோ அதுபோல வசனத்தின் வழியாக வெற்றி சிறந்து, எப்படி யோபு அவருக்கு கீழ்ப்படிந்து அந்த வெற்றி வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொண்டாரோ அப்படி போல இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் ஓடுகிற ஓட்டத்தில் என்னை கரம் பிடித்து அவர் ஓட வைப்பார் என்ற ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு ஓட கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, நிறைவாக 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4:18. ஆகையால் சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ஆண்டவர் தான் இந்த வார்த்தையை ஆசீர்வதிக்கிறார்.